ஹை ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க 2 முக்கியமான சந்தேகம் கேட்குறாங்க. அதற்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக, நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன், பேமெண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் எனக்கு ஜென்ரேட் ஆகலை. எப்போ ஜென்ரேட் ஆகும்? எனக்கு மட்டும்தான் ஜென்ரேட் ஆகலையா இல்லை யாருக்குமே ஜென்ரேட் ஆகலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அது முதலாவதாக பார்க்கலாம். இரண்டாவதாக, நான் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணியாச்சு, என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் என்னோடய அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகலை, நாட் பெய்ட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு 2 முக்கியமான சந்தேகம் கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கம் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக உங்களுடைய ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஓடிஆர், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜில் போய்ட்டு தான் அது கரெக்ஷன் பண்ண முடியும். அதனால தான் டேஷ்போர்ட் பேஜ் லாகின் பண்ண சொல்கிறேன். அடுத்தபடியாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டு சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் தான் நீங்கள் பார்க்க முடியும். இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 1/2/2024 தான் இந்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவதாக ஆர்இஜி நம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இதில் yet to be generated அப்படின்னு வருது. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இப்போ அப்படி தான் இருக்கும். yet to be generated அப்படின்னா இன்னும் ஜென்ரேட் ஆகலை, ஜென்ரேட் பண்ணுவோன்னு அர்த்தம். இது எப்போ ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வருது பார்த்தீங்களா, ஹால் டிக்கெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நிறைய ஃபோர்ஜரி நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை முன்னாடியே ஜென்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் அந்த அப்டேட் தான். ஸோ யாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரல அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாட்டு படிச்சுட்டே இருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆயிரும். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிருச்சா அப்படிங்கிறது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணது குரூப் 4க்கான அப்ளிகேஷன் இருக்கும். இல்லை அப்ளிகேஷன் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்னு இருக்கணும். ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டுன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது எண்டு டேட் முடிய போகுது, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. உடனடியாக அது செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம்டு இல்லாமல் பெண்டிங், நாட் பெய்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் நாட் பெய்டு ஸ்டேட்டஸ்லேயும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கும்போது உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ண சொல்லி மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே ஏற்கனவே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு மாறிடும், கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெண்டிங் வித் பேமெண்ட்டுன்னு இருந்தால் உடனடியாக நான் சொன்ன அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது 2வது டைம் பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் குரூப் 4க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகும். ஸோ உடனடியாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.